நம்மளோட ஹீரோயின் யுவ காமிக்கிறாங்க. 3000 இயர்ஸ் உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி பின்னாடி வரவங்க எல்லாருமே வயசாகி அங்கே வந்துட்டு வேகமாகவே இறந்து போயிடுறாங்க. பட் நான் மட்டும் இப்பயுமே எங்காவே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட நேம் ஷாவ், அவங்களோட அசிஸ்டன்ட். அங்கே வந்துட்டு எதுக்காக நீ உள்ளே வந்துட்டுருக்க, யார் மொதல் நீ போன்னு சொல்லிட்டு அங்கே விரட்டும் போது அவர் இன்னுமே கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறாரு, நான் அவரை தான் பார்க்க வரேன்னு சொன்னதுமே விடாமல் இருந்தால் வந்துட்டு ஓவராக பேசினதும் அவர் தன்னோட மேஜிக்கெலாம் காமிச்சதுமே அங்கே பயந்து போயிட்டு வேமாங்க இருந்து உள்ளே போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அங்கே அவங்க ஒய்ஃப் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அவள் யாருன்னு தெரியல, வாசலில் நிப்பாட்டுங்க அப்படின்ற சொல்லிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டா. என்ன தைரியம், யார் நீ, ஓ நீ தான் வந்துட்டு 70 இயர்ஸாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க பொண்ணா, ஆனால் அவர் ரொம்ப கிழவன் ஆயிட்டாரு, நீ மட்டும் ரொம்ப எங்கா இருக்கியேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அங்கே ஃபேங் இருக்கான், அவன் தான் நம்மளோட ஹீரோவுமே. பேரண்ட்ஸை பார்த்தா இவங்களுக்காக தான் இத்தனை நாள் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவர் ஹோமாவில் இருக்காரு, அவர் வந்துட்டு யாருமே எழுப்ப முடியல, இத்தனை நாள் அவர் வந்துட்டு மயக்கத்தில் தான் இருக்காரு, நீ போய் இப்போ எழுப்பிடுவேன்னு சொன்னதும் நீங்கள் என்னை பார்க்க விடுங்க அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் இதுக்கு முன்னாடி உங்களை என்னோட தாத்தா ஒரு லாக்கெட் வச்சுருந்தாரு, அதில் பார்த்தேன், நீங்கள் இப்போ என்ன இங்கே வந்திருக்கீங்க அவரை பார்க்கன்னு சொன்னதும் என்னை கூட்டிகிட்டு போய் அவரை பார்க்கவே என்னால் மட்டும்தான் அவரை எழுப்ப முடியும்னு சொன்னதும் நீ சொல்கிற போயெல்லாம் எங்களால் நம்பிட்டு இருக்க முடியாது, மரியாதையோட போயிடுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஹீரோயினானா அவங்களோட பேச்சிலலாம் எந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, அவளோட ஒர்க்கை முடிக்கணும் அதுக்காக அவள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, பாட்டி நீங்கள் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, தாத்தா தான் வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல, போய் பார்க்கலான்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீயுமே அறிவில்லாத பேச்சை பேசுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை இன்னுமே பேசிட்டு கண்டிப்பாக இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை கூப்பிட்டு அங்கே அடிக்க சொன்னதுமே அவள் மேஜிக்கை வச்சு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுறா. என்ன வாயை பார்த்துட்டு எல்லோரும் சும்மா இருக்கீங்க, அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் பாட்டு அங்கே விறுவிறுன்னு உள்ளே போக ஆரம்பிச்சிடுறா. இப்போ என்ன படுத்துட்டு இருக்க எந்திரி அப்படின்ற சொல்கிறதும் என்ன முட்டாள் மாதிரி பேசுகிற, அவர் தான் முடியாமல் இருக்காரு, அவர் கோவாவில் இருக்காரு, எத்தனையோ டாக்டர் ட்ரை பண்ணியுமே முடியல, நீ சொன்னதுனால எந்திரிச்சிருவாரான்னு சொன்னதுமே அங்கே உண்மையில் அவர் எந்திரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு தாத்தா உண்மையிலே எந்திரிச்சிட்டு இருக்காரு, இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறப்ப ஃப்ளாரை நீ கையில் வச்சுக்கோ, வாய முடிட்டு நீ பேசாம டேரு, அவர் எந்திரிக்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு இவ தன்னோட மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே எந்திரிக்க வச்சதுமே அவர் பார்த்து அங்கே கண்ணை முழிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. என்ன பார்க்குறதுக்கு இந்த ஆள் எந்திரிக்கலை, தன்னோட சீக்ரெட் லவரை பார்க்குறதுக்கு எந்திரிக்கிறான் பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்து அங்கே ரொம்பவே வயசாயிட்டு இருக்காரு. அங்கே முன்னாடி போய் நம்ம ஹீரோயின்ட்ட மணி போட்டு மிஸ் அப்படின்ற செட் அங்கே பேசினதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு, என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இவர் முன்னாடியே மண்டி போடுறீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தலையில் கையை வச்சுட்டு நீ இப்போ ரொம்பவே ஓல்ட் ஆகிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் கூட நான் ஸ்டேவாக இருக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அங்கே ஒரு மோதிரத்தை கொடுத்துருக்கா, அப்படின்னா நீ என்னோட பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுருக்கா. இவன் ரொம்பவே ஏழையாக இருந்திருக்கான். அப்போ ஸோ அதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்காக வரேன் பின்னாடியேன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்திருக்கான். இப்போ ஆனால் நீ ரொம்பவே ஓல்ட் ஆகிட்டே இல்லை அப்படின்ற சொன்னதும் 70 இயர்ஸாக நான் உங்களை தேடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் என்னால் முடியல, ஃபைனலாக நான் உங்களை பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் இன்னுமே எங்கே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நான் என்னோடய கடமைகள் எல்லாமே முடிச்சுட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ வந்த வேலை என்னமோ முடிஞ்சிருச்சுல, இப்போ போக வேண்டிய டைமே வந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு எமோஷ்னலாக ஆனதுமே நம்ம ஹீரோயினுமே அப்பாட்ட அங்கேருந்து கிளம்பும்போது அவருக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. அங்கே கையில் அந்த ரிங்கை கொடுத்து இது நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ தான் அவங்களோட ஸ்லேவாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீ பண்ணி கொடுக்கணும், இது உன்னோட பாக்கியமாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு, என்ன முட்டாளாகிட்டீங்களா, எதுக்காக நீங்கள் அவகிட்ட போய் எங்கள் பேரப்பிள்ளைய போய் நீங்கள் இப்படி வேலை பார்க்க சொல்கிறீங்கன்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத நீ பண்ணுவையில, உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது நம்மளோட ஒரு பெரிய மரம்னு சொன்னதும் அந்த பாட்டி ரொம்பவே கோவமாயிட்டுங்க கொந்தளிச்சு போய் குதிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பேச்செல்லாம் பெருசாக எடுக்காத, நான் சொல்கிறேன் இல்லை நீ கேட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னதுமே அவனுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே அங்கே ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸோ தாத்தாவுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிவிட்டு அவருக்கு அப்படியே இறந்துமே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஃபேங் பார்த்தா உடனே வேகமாக அங்கே கிளம்பி போகிறான் ஹீரோயின்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அங்கே ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது நான் தான் இதுக்கப்புறம் உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் எங்கள் கூட ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னதும் நான் எங்கே போய் ஸ்டே பண்ணுவேன்னு சொன்னதும் ஆல்ரெடி உங்களுக்காக அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு, நான் உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
உன்னோட மைண்டில் தாத்தா வந்துட்டு 70 இயர்ஸாக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க ரொம்ப எங்கே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மைண்டில் போயிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னதும் 70 இயர்ஸாக நான் வந்து மவுண்டன் ஏரியாவில் தான் இருந்தேன்னு சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன நடந்துட்டு இருக்கு, ரொம்பவே மிஸ்ட்ரியஸாக இருக்கே, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரூம்க்குமே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு எல்லாமே கொண்டு வரலான்னு சொன்னதும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்காக எல்லாமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து காமிச்சதுமே அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாமே ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக இருக்குது, எதுவுமே நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பழைய காலம் இல்லையா அதே மாதிரி ட்ரெஸ் பார்த்துட்ருக்கா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு பிடிக்குமோ நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது நான் வந்துட்டு டூல்ஸில் வந்து 5ல் வந்து 4 வந்து கொடுத்துருந்தேன். ஸோ வந்துட்டு அது எல்லாமே இப்போ எங்கே இருக்குது என்ன என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி அந்த அம்பர்லால தன்னோட மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணதுமே அங்கே வந்துட்டு கவர்னர் அங்கே வந்து காமிக்கிறாங்க. இப்படி ஷா வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் இது எதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாக சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் வந்து அங்கே ஃபியூனலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த அம்பர்லா அங்கே உள்ளே வந்துடுது. அவருங்க அந்த அம்பர்லாக்கு வந்து மரியாதை செலுத்தினதுமே அது ஓப்பன் ஆனதுமே ஷாவோட அங்கே ஃபியூனலுக்கு நம்ம கிளம்பணும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், இதை வந்து பார்த்ததுமே மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே அந்த ஃபியூனல் ஃபங்க்ஷன் வந்து நடக்கிற இடத்த அவங்க வந்துட்டு பார்த்துட்டு மேஜிக் மூலமாக அவள் அந்த இடத்துக்கு அங்கே கிளம்பி போகிறதுக்குமே அங்கே ரெடி ஆகிடுறா. பிறகு அங்கே வந்துட்டு எல்லாருமே அங்கே மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவ்வளோதான் அந்த பாட்டிக்கு கோவமாயிட்டு இவ எதுக்காக இங்கே வந்தா, மரியாதை இவ்வளோ போக சொல்லு, நீ எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் பாட்டி அவங்க மேலே வந்துட்டு தாத்தா எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாரு, நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இங்கே கவர்னருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன வந்துட்டு இப்போ உருட்டிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நான் ஆள் வந்ததுமே போயிடுவேன்னு அவள் சொன்னதுமே அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே கவர்னருமே உள்ளே என்ட்ராயிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோயின் அவர் என்னதான் மீட் பண்ண வந்திருக்காருன்னு சொன்னதுமே இவளுக்கு நினைப்ப பார்த்தியா, கவர்னர் வந்துட்டு இவளை பார்க்க வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அவர் வந்து ஷாவோட போட்டோக்கு போய் ஃபஸ்ட்டு அங்கே வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. இவள் லட்சணம் தெரிஞ்சு போச்சுல, அடிச்சு வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே அந்த ஃபோட்டோ பக்கத்தில் அங்கே போகும்போது போக விடாமல் வந்துட்டு ஆளாளுக்குமே வந்துட்டு ஓவராக மரியாதை இல்லாமல் பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய முடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் திட்டினதுமே வேமா இங்கே அவர் வந்துட்டு முன்னாடி எங்கள் தலைக்க வந்து அங்கே வந்து மரியாதை செலுத்தினதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்து எத்தனை வருஷமாக காத்துட்ருக்கேன் தெரியுமா மேடம், என்னோட கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் உங்களை பற்றி பேசியிருக்காங்க, ஃபைனலாக எனக்கு இப்போ இந்த பாக்கியம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் சந்தோஷமானதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஷோபாவில் போய் உட்காந்துக்கிறா. அப்போ அங்கே அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த 4 பற்றி பேசினதுமே கண்டிப்பாக அந்த 2 பற்றி நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஓவராக வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவள் தன்னோட அந்த அம்பர்லா வச்சு மேஜிக் தன்மையை வச்சு யூஸ் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. சரி ஓகே மேடம் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ இந்த ஷூ ஃபேமிலி எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே பார்த்துட்ருக்கா. பின்னாடியே அங்கே வந்துட்டு நம்ம ஃபேங் கிளம்பி போனதுமே இந்த பாட்டி அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பயங்கரமாக இன்னும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே நம்ம ஃபேங்குமே வரும்போது இது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது என்னோட அங்கிள் அம்மா தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க அம்மா திரும்பவுமே அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு மேஜிக் பண்ணுற மாதிரி கையெல்லாமே வச்சு ஏதோ கனெக்ட் பண்ணதுமே இவ்வளோ பாருங்களேன் என் பையனை வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணி மடக்கி வச்சுருக்கான்னு சொல்கிறப்ப உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சில இடங்களில் வந்து அலர்ஜி இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது அவங்களுக்கு. இது கண்டிப்பாக ஃபேங் தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்ருக்காங்க. அம்மா வந்துட்டு எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி தெரிய வேணாமா, அவங்க பிரதர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்கள வந்து கயரில் இவர் தான் கட்டி வந்துட்டு உள்ள உயிரோட வச்சிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வாங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இது எல்லாமே உண்மைதான்னு சொன்னதுமே அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, அவங்க இறந்து போய் எவ்வளோ நாளாகி போயிடுச்சு, ஆனால் வந்துட்டு நீ இப்போ ஏமையில பழிய போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஃபேங்கோட அம்மாவுமே பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி வந்து குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்பிக்கை இல்லைனா போய் வந்து திறந்தே இந்த சமாதியை பார்த்துடலாமே அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. பார்த்தே இல்லை இப்போ எவ்வளோ தூரத்துக்கு உன் பிள்ளையை மயக்க வச்சிருக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அடிக்க வர்றாங்க. இந்த மாதிரி புள்ள இருக்கிறதுக்கு இருக்காமே போகலான்னு சொல்லிட்டு பட் அங்கே அடிக்க விடாமல் நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ரீஸ் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவங்க ப்ளீஸ் எங்களை விட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் ஆகணும், இவங்களுமே நம்ம கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்லன்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோட்ட கேட்டதுமே அவனுமே அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த சமாதிக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவங்க தோண்ட ஆரம்பிச்சதுமே நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அவங்க செத்த பிறகு கூட ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஃபேங்க்ட்ட நீ வந்துட்டு இப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறனா கேட்கலான்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு உங்களை இப்படி இறந்த பிறகுமே நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே ஷெனுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அங்கே அவன் வந்ததுமே ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க, இவளை பாருங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அங்கே அந்த பர்சன் வந்து அவங்களோட கட்டெல்லாமே கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட முன்னாடி அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக விட மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு இவனால் பண்ண முடிய போகுது, அவள் வந்துட்டு ஒரு செகண்டில் அவனை அடித்து அங்கே தூக்கி போட்டுட்டு அங்கே வந்து அதை எல்லாத்தையுமே அங்கே ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்கா. உள்ளே திறந்து பார்த்தா உண்மையிலே வந்துட்டு கயிறெல்லாமே கட்டி அவங்க உயிரோடு வந்துட்டு அவங்கள புதைச்சிருந்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஃபேங்கோட அம்மா ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோடய அம்மாவுக்கு எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நான் என்ன பண்ணலையே அப்படின்றதாமே சொல்லிட்டு இருக்கான். எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதும் என்கிட்ட இதுக்காக நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, பண்ணது உங்கள் பிரதர் தானே, நீங்கள் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதும் அட பாவி பெத்த தாயை எப்படா நீ இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டதுமே இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் அப்பா தான், அப்பா என்ன பண்ண சொன்னாரோ அதை தான் பண்ணேன், அவங்க வந்து குடும்பத்துக்காக தன்னோட லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வாய்க்கிலேயே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அந்த பர்சன் நிறைய மேஜிக்கெலாம் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாமே நம்ம ஹீரோயின் அவளோட அம்பர்லா வச்சு அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறா. அவன் நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், 10 இயர்ஸாக நான் வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்கிட்ட இந்த வேலையை காமிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு சில சுய சக்தி எல்லாமே அங்கே வந்துட்டு அனுப்புகிறான். பட் ஹீரோயின் ஒரு செகண்டில் அதையுமே அங்கே வந்துட்டு அழிச்சிடுறா. அங்கே வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு சொல்லிடுறான் கடைசியில் இவனோட பேச்சை கேட்டு தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதுக்கு பழி கொடுக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் அந்த பர்சனுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு சின்ன பொண்ணே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பட் ஹீரோயின் எவ்வளோ ஏஜானவன் அவனுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ வந்துட்டு இவங்க அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் உங்களை வந்ததுலேருந்தே ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன், ஆனால் இவன் வந்துட்டு இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க அங்கெல்லாம் வந்து பிடிச்சி அடிச்சவங்க தள்ளி விழுறான். நீ எல்லாம் மனுஷன் சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம், எப்படி வந்துட்டு நீ இந்த மாதிரி நடப்பன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அந்த ஆள் பார்த்தா பயங்கரமாக அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டேவும் ஒரு வில்லை மாதிரி இதில் வந்து என்னோட தப்பு எதுவும் கிடையாது, இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க வந்துட்டு வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழணுன்றப்ப எல்லாமே வந்துட்டு தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள கயரில் கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த கயர் எல்லாமே அங்கே வந்துட்டு எடுத்துடுறா வெளியே. அங்கே வந்துட்டு அவங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நிம்மதியான வந்துட்டு உறக்கம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த எல்லாமே மூடிக்கிட்டதுமே இதை பண்ண பாவங்களுக்கு அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது, இப்படி அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அடப்பாவி உன்னால் பாருடா கடைசியில் அப்பாவுமே செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்ட மண்டி போட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ வந்துட்டு லைஃப்பில் வந்து தெரியாமல் நடந்துருச்சு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்களோட அந்த ஆத்மாவுக்கு அங்கே வந்து சாந்தி கொடுத்துடுறா. ஸோ ரொம்பவே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு நிம்மதியாகிடுது. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே என்னோட மதரின்லா பேச்சை கேட்டு உங்களை வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த கயிறு எல்லாமே அங்கே கையில் வந்துட்டு ஒரு சக்தியை மாற்றி அங்கே வந்துட்டு போட்டுக்கிறா. ஸோ அந்த சக்தி எல்லாமே மேலே மொத்தமாக அங்கே வந்துட்டு ஒளிர ஆரம்பிக்குது. அதெல்லாமே அங்கே வந்துட்டு சில பர்சன்ஸ் பார்த்துட்டு 3 இயர்ஸாக இந்த எனர்ஜி வந்துட்டு எங்கே இருந்துச்சுன்னே தெரியல, திரும்ப அங்கே வந்துட்டு வந்துட்டுருக்குன்னா நம்ம அது எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே கூட சேர்ந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க அவளை பற்றி அவன் வந்துட்டு கேட்குறான். பட் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அவள் சொல்ல மாட்டா. ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து ஃபோட்டோவுமே உடனே மறைஞ்சு போயிடுது. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி கேட்டதும் ஏன்னா நான் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன், என்னை வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாதுன்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போகும்போது அந்த பாட்டி பார்த்தா வந்ததுமே ஹீரோயினை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க, அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்துட்டு போய் எப்படியோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலுமே நீ ஏன் இவளை பார்த்து பயப்படுற, நான் வந்துட்டு அங்கே டெம்பிளில் போய் அங்கே வாங்கிட்ட சொல்லி இவளை வந்து ஒரு வழி பண்ண
பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இவ்வளோ உண்மைகள் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னதும், எனக்குமே அதுக்கு ரொம்ப ஆவலா தான் இருக்கு. நான் யாரு? எங்கேருந்து வந்தேன்? என்ன மாரி வந்துட்டு எனக்கு இப்படி ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரிஞ்சுக்கிறணும்னு அவ சொல்லிட்டுருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கே வந்துட்டு அவ எப்போ பிறந்தா? என்ன வந்து குடும்பத்த சேர்ந்தவ? எதுவுமே தெரியாது. அவ இத்தன வருஷமா ஏன் இருந்துட்டுருக்கான்றதுமே அவளுக்கு தெரியல. நம்ம ஹீரோக்கு இவ ஹியூமன் தானா? அப்படின்றதுமே ரொம்பவே அங்க ஷாக் ஆயிட்டுருக்கு. பிறகு கையில அவங்க ஃபோன் வச்சிருக்கத பார்த்துட்டு, என்ன இதுன்னு சொன்னதும், இதுக்கு பேர் வந்து செல்ஃபோன் அப்படின்றத சொல்றான். நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க கூட பேசலாம். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், குடுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்டதுமே, அங்க குடுத்ததும், என்ன பார்த்துட்டுருக்க? கிளம்பு அப்படின்றத சொல்றா. அவ பார்த்தா அதில வந்துட்டு கேம் தான் விளையாண்டுட்டுருக்கா. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ரொம்பவே வந்துட்டு எங்கே இப்போ இருக்க மாதிரியே தான் இருக்கா. ஏன்னா இவளை பற்றி வேறு ஏதாச்சும் வந்து தெரிஞ்சிச்சா அப்படின்றத சொன்னதும், இவ ஒரு கிராண்ட் மதர் அவங்க தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ ரொம்ப வருஷமாக உயிரோட இருந்திருக்கா. மிஸ்டீரியஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு, யாராக இருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து உண்மையிலே அந்த மாங்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே, இதை போய் நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும், நீங்கள் வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு ஆனால் தாத்தாட்ட கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொன்னதும், வரட்டும் அவங்க வந்து என்னோட உண்மைகளை கண்டுபிடிக்கட்டுமே அப்படின்றத அவ சொல்கிறா. தாத்தாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றுறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டெவில் மேலே தான் இருக்கா, நீங்கள் தான் எப்படியாச்சும் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொன்னதும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த பாட்டிக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது அப்போ அங்கே நம்ம ஃபேங், நீ வந்துட்டு போக வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி அந்த வந்துட்டா பாருங்க, அவ தான் அந்த டேவில் இந்த குடும்பத்தவே நாசம் பண்ணிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், அங்கே அவர் நான் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா அன்றைக்கி பெயிண்டிங்கில் பார்த்தாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த பெயிண்டிங் மாதிரியே இருக்கே, 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த பெயிண்டிங் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு டெவில் மாதிரிலாம் தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஃபேங் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், என் பேரனையுமே வளைச்சி வச்சிருக்கா, நீங்கள் தான் வந்துட்டு எங்களை காப்பாற்றணும்னு சொன்னதும், அவர் வந்துட்டு தன்னோட மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணி அவளை கண்ணுக்கு நேராக பார்க்க ட்ரை பண்ணா. நம்ம ஃபேங் அங்கே வந்து மறைச்சு நின்றுக்கிறான். அப்போ பாட்டி கோவம் ஆகிட்டங்க சண்டை போட்டதுமே, பாட்டி நீங்கள் தான் வந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை பற்றி புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால், எதுக்குடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டதும், நம்ம நீ வந்துட்டு இதில் தலையிடாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், ஃபேங் மே சரின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறான். அந்த பர்சன் பார்த்தா கண்ணுக்கு நேராக வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்க ட்ரை பண்ணுறான். பட் அங்கே அவனுக்கே தன்னோட சக்தி எல்லாமே திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவளை பார்க்குறதுக்கு என்னமோ வந்து டெவில் மாதிரி தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அவனால் எதுவுமே வந்து நேரடியாக பண்ண முடியல. என்னால் ஏன் அவள் கண்ணை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறப்ப அந்த பாட்டி அவள் வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கான்ற வாசி நீங்கள் இப்படிலாம் நினைக்காதீங்க, அவள் உண்மையிலே மோசமானவன்னு சொன்னதும், அங்கே வந்து உடனே போய் அங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எடுத்து அங்கே தலையில் ஒட்டி விடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அதை தூக்கி கீழே போட்டு அங்கே வந்து தீய கொளுத்தி விட்றா. அதை பார்த்துட்டு அந்த பர்சனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன சக்தி எல்லாமே இவன் முன்னாடி எடுப்பட மாட்டுது அப்படின்றத சொல்லிட்டு, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் வந்துட்டு நான் சொல்கிறேன்ல ரொம்பவே மோசமானவ, நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே வாய்க்கு வந்தபடி அங்கே வாட்டு அவங்க வசப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து என்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீயாவே வந்துட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும், உண்மையிலே நீ பெரிய உதவாக்கர பையன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. உடனே அங்கே ஃபைட் பண்ண அங்கே வந்து ரெடி ஆகிடுறாங்க சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி. நாங்கள் இன்றைக்கி உன்னை ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் ஃபிங்கர் தான் அப்படி ஆற்றா. அங்கே வந்துட்டு எல்லாருமே கீழே போய் அங்கே விழுந்ததுமே ரொம்பவே பயமாகி போயிருது அங்கே அவங்களுக்கு. நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே பாட்டி பக்கத்தில் போனதும் அங்கே ஃபேங் வந்து அவங்க ரொம்ப வயசானவங்க, ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் போனதுமே அவள் பாட்டுங்க மேலே போயிட்டுருக்கா. என்ன பார்த்துட்ருக்கீங்க, அவளை ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஃபேங் இப்பயுமே புரியலையா அவள் எவ்வளோ சக்தி வந்தவன்னு, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், அடப்பாவி உங்கள் தாத்தனை மாதிரியே நீயுமே அவளுக்கு அடிமையாயிட்டாடையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே வந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பேப்பர் வருது, இப்படி ராயல் ஃபேமிலிக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா அது எல்லாமே தீயில வந்து எரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ தாங்க கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா, உங்களுக்கு இந்த ஃபேமிலி
ஃபேமிலிக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னதும் உள்ளே போய் பார்த்தா புரியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஜியான்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள போட்டு அவங்க மதர் இன் லா பயங்கரமாக அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஃபேங்க் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிருது. ஏன்னா அவங்களோட கசின் சிஸ்டர் போல் வெம்மா பிடிச்சவன் இழுத்துட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னை பாரு இவ்வளோ தூரத்துக்கு இந்த லேடியை அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. பைத்தியம் ஆயிடுச்சு இந்த பொம்பளை, ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்ற சொன்னதும் அவங்க பைத்தியெல்லாம் ஆகலை, அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க நம்ம ஃபேங்கோட பாட்டி அங்கே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்ததும் இதுக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி நீங்கள் பேசாமல் இருங்க, அவங்க வந்துட்டு இங்கே பிரச்சனை எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஒன்று நீ கிளிக்க வேணாம், நான் வந்துட்டு பாரு ப்ரீஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிடுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பர்சனுமே அவங்க அம்மாவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த பொம்பளைக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போயிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்தா ஏதோ சுயநினைவே இல்லாதவங்க மாதிரி அங்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவர் அங்கே உடனே தன்னோட சக்தி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சரி பண்ண. அங்கே வந்துட்டு ஒன்றுமே ஆக மாட்டுது. நம்ம ஃபேங் போய் ப்ளீஸ் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு உருப்படாதவன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கான், பண்ணி முடிக்கட்டும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்றத அவ சொல்றா. அந்த பாட்டி ரொம்பவே கோவமாயிட்டு நீ என்ன பண்ணி கிழிச்சிருவ, என்னோட பிரீஸ்டன் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட அம்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறா. அந்த ஆள் பார்த்தா நான் தான் வந்துட்டு பெரிய ஆள், என்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல, நான் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே அந்த சைடில் போயிட்டுருக்கா. பார்த்தாங்க ஒரு பெட்டியில் வந்துட்டு ஒரு நோட் எழுதி ஓட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு இதுக்காக தான் நான் இங்கே வந்து நான் வந்ததேவும் கிடச்சிருச்சு ஃபைனலாக அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஃபேங் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரீசன் எல்லாமே தெரிய வேணாமா, குடி சீக்கிரம் எல்லாருக்கும் புரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா கையை வச்சுட்டு. பார்த்தியா திரும்ப இங்கே வந்துட்டு அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா சூனியக்காரி, அவள் கையை பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த ஹாங்மே நீங்கள் எதுக்காக அப்படிலாம் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது இந்த ப்ரீஸ்டாலே பண்ண முடியல, நீ என்ன பண்ணி கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யார் வந்துட்டு உண்மையிலேயே வந்து இப்போ வந்து சரி பண்ண போகிறாங்கன்னு தெரிய போகுது. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு நோயோ இல்லை வந்துட்டு வேறு பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு வந்து தீய சக்தி அட்டாக் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பாட்டி அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு என்ன எங்கேயுமே வந்துட்டு உன் ஃபேக்கான வேலையை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டியா, காசு பண்ணதை பறிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே ஜியா வந்துட்டு கோவப்பட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இப்படிலாம் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட நிலைமையை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஹாங்மே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறாரு. நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே டவுட் வருது. அந்த லெவலுக்கு இந்த பாட்டி அங்கே ரொம்ப மோசமான மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீஸ்மே நீ வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து மாட்டிக்காத, மரியாதை இங்கேருந்து போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தன்னோட அம்பர்லா சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு உண்மையான பர்சன் யாருன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி அந்த வாங் மேலே அங்கே வந்துட்டு சக்தி யூஸ் பண்ணதுமே அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு டெவில் மாதிரி மாறிடுறான். அது அங்கே கூட வந்திருக்க எல்லாருமே பயந்து போயிட்டு வேமா அங்கே போய் மறைஞ்சிக்கிறாங்க. அவனை பார்த்தா பயங்கரமாக வந்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயமாக போயிடுது. ஐயோ கடவுளை இது என்னன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே அந்த ஆள் வந்துட்டு ஏதோ காமெடி மாதிரி அங்கே வந்துட்டு கையை அப்படி இப்படின்னு ஆட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் தேவையில்லாமல் நீ வாங்கிக்கிட்டிக்காத, மரியாதையோட பேசாமல் இருந்துக்கோ அப்படின்றத சொல்கிறா. அந்த ஹாங்கை பார்த்தா நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வேர்ல்டுக்கு வந்ததுமே இங்கே இருக்க வேர்ல்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, எனக்கு திரும்பவுமே போகிறதுக்கு பிடிக்கல. அப்போ என்னோட டீமன் தலைவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ இங்கேவே வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ ஏதாச்சும் ஒரு லேடியை வந்துட்டு மேரேஜ் பண்ணி அது மூலமாக பேபிஸ் எல்லாம் வந்து பெற்றுக்கணும், அதவே பழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு உருப்படியாக வந்து உடம்புல இருக்கணும்னா அதுக்குமே வந்துட்டு ஒரு உடம்பு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது ஜியாவோட மதர் இல்லாவை பார்த்துருக்காங்க. உடனே அங்கே அந்த பாடிக்குள்ளே வந்துட்டு இவங்க அப்போயே உள்ளே போயிட்டாங்க. அப்போ இருந்தே அந்த லேடி பாவம் இந்த நிலைமையில தான் இருக்காங்க. என்னை யாரால இங்கேருந்து போக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்னை வந்துட்டு யாரால எதுவும் பண்ண முடியாது, என் முன்னாடி நீங்களாம் என்ன சக்தி இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அந்த ப்ரீஸ்ட்டுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. உன்னை என்ன பண்ணுறேன் பாருடான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அங்கே அந்த டீமன் முறைச்சதுமே அவ்வளோதான் அந்த ஜியாவுக்கு கோவமாயிருது. அடப்பாவி கடைசியில் வந்துட்டு என்னோட பிள்ளையை ஏன்டா நீ கொலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதும் என்ன உள்ள உன் பிள்ளை நான் தானே கொடுத்தேன், அதை நான் திரும்ப என்னோட வேர்ல்டுக்கே எடுத்துக்கிட்டேன், அதான் எங்களோட வந்து லட்சியம்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேடான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ வரைக்கும் நீ ஆடின ஆட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ உன்னோட வேர்ல்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொன்னதும் என்னை யாரால எதுவும் பண்ண முடியாது, நான் வந்துட்டு எப்பேற்பட்டாலும் தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கத்திட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கையில் வேற வந்துட்டு ஏதோ ஒரு
பொருள் மாதிரி அங்கே வர வச்சுட்டு இப்போ வந்துட்டு உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த பாட்டி வந்துட்டு நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே இந்த டீமன்ட்ட போய் யாராச்சும் வந்து சண்டை போட முடியுமா, நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கிடுவோம்னா நம்ம பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது தான் நல்லது அப்படின்றத அவர் சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்கும்போது யார் இங்கேருந்து போக முடியாது, கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கோவப்பட்டதுமே அவ்வளோதான். அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே முறைச்சிட்டே பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு இவன்ட்ட போய் சண்டை போட வேணான்னு சொன்னதும் இவனெல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் இவன் முன்னாடி சண்டை போடுறதுக்கு இவ்வளோ பயமானு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அந்த பிரீஸ்ட் சொல்லுறாரு, பேசாமல் வந்துரு ஏதாச்சும் ஆயிப்பேராமன்னு சொல்லும்போது அவன் பார்த்தாங்க டக்குன்னு நாங்கள் பயந்து மறைஞ்சு போயிடுறான். எல்லாருமே வேமா அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. அவன் கீழே போய் நின்றுட்டு என்னை யாரால எதுவும் பண்ண முடியாது, நான் நினச்சேன்னா இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுவேன், இங்கே வெளியுமே யாரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிரீஸ்டவங்க நம்ம வந்துட்டு இப்போ நம்மளோட சக்தியை காமிக்கிறோம், வந்துட்டு அவனை வளைச்சு கட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே வளைச்சி கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனை யாரும் வந்துட்டு பார்த்து பயப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே கூல் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா மேலேருந்து. அப்போ அங்கே அவனை பார்த்தா பயங்கரமாக கோவமாயிட்டு அவனோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணதுமே அவங்க ஒரு செகண்ட் அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணதுமே அந்த டீமன் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத இங்கே கேட்குது. மண்டி போட்டு என்னை விட்டு நான் வந்துட்டு என்னோட வேர்ல்டுக்கே போயிடுறேன்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் உனக்கு இப்போ வந்துட்டு டைம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட அம்பர்லாவை வச்சு அங்கே வந்துட்டு ஃபுல்லாக சக்தியுமே அங்கே வந்துட்டு உள்ளே இழுத்து அவனையுமே வந்துட்டு இந்த உலகத்துலேருந்து அழிச்சிடுறான். பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிருது. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அது ஃபுல்லாமே வந்துட்டு டீமன் கீழே இருக்கவுமே தொடாதன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போய் அதை எடுத்ததுமே அது சில்வராக மாறிடுது. அங்கே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. என்னப்பா இந்த பொண்ணுக்கு பயங்கரமான சக்தி இருக்கும் போலையே அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் எங்களோட டெம்பிளில் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு யாருக்கு வந்து அப்படிலாம் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது எங்கள் டெம்பிள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டானது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆள் சேர்க்கறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட சேவையெல்லாம் வந்துட்டு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை, அதுக்கெல்லாம் யாருமே இங்கே தகுதி இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த பாட்டிக்குமே அவன் மேலே அங்கே நம்பிக்கை வந்துடுது. ஸோ அந்த பாட்டி வந்துட்டு அவன் மனசில் ஏதோ வேறு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஒரு கணக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தன்னோட சக்தி இல்லாமல் யூஸ் பண்ணி அங்கே வந்து கையில் வந்து பார்த்துச்சேக்கா. இது வந்து வேங் ஃபேமிலி அப்புறம் ஷெங் ஃபேமிலியோட சேர்ந்த சோல்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேட் மாதிரி அங்கே உருவாக்கி அதை போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வர சொல்கிறா. பிறகு ஃபேங் பார்த்தா அங்கே பார்த்து அந்த புக்கை கொண்டு வந்துட்டு இது உங்களுக்காக நான் என் சிஸ்டர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்றத அவன் சொன்னதும் நம்ம ஹீரோயின் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இதை படித்தது, இதோட செகண்ட் காப்பி இப்போ வரைக்குமே எனக்கு கிடைக்கல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவள் புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தா. ஃபேங் அவ்வளவே அப்படியே வச்சக்கண்டு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். நான் உங்களுக்காக சில வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த கடையை பார்த்ததுமே பழைய விஷயங்கள் எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைடில் போகும்போது ஒருத்தவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அவங்க பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்திருக்கதை பார்த்துட்டு ப்ளீஸ் மேடம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு கத்தும்போது நம்ம ஹீரோயின் நகையெல்லாமே கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ற சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்போ இருந்து இவங்களோட அடிமை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவளுக்கு தேவையான வந்துட்டு பொருள் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஸ்டோரவே நான் உனக்காக வாங்கிட்டேன், நான் வந்துட்டு உன்னை அடிமையான வச்சுக்க விரும்பலை, நீ உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வந்துட்டு வாழ்க்கையை வாழுன்னு சொல்கிறா. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படின்னா அந்த பொண்ணு தான் வந்து இப்போ டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்களோட பேத்தி தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை மேடம் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக என்னோட பாட்டி வந்து அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது அவங்க வரப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கணும், இது கிடைக்காதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான். பட் அந்த பொண்ணு அங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இன்னுமே காசை வந்து உயர்த்தி சொல்லிகிட்டே இருக்கவுமே பாட்டி அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து எத்தனையோ பேர் வந்து போட்டு பார்த்துட்டாங்க, ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே ஃபிட் ஆகலை, இவளுக்கு போய் ஃபிட் ஆயிரும் நீ நினைக்கிறியா, ரெண்டாவது இவளுக்கு வந்துட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு காசை செலவழிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கூட அது எனக்காக தான் செஞ்சுருக்குது, நான் வந்துட்டு அதை போட்டு பார்க்குறேன்னு சொல்லும்போது நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இன்னுமே திமிராவே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே ப்ளீஸ் மேடம் நாங்கள் வந்துட்டு இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே சரி ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு உண்மையிலே பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த பாட்டி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, யாருக்குமே ஃபிட் ஆகலை, அது எப்படி நீ வந்துட்டு ஃபிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு ஐ திங்க் இதை வந்துட்டு
பாட்டி உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் அந்த பாட்டிக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது. இவளுக்காக ஃப்ரீயாக தூக்கி நீ வந்து கொடுத்துட்ருப்பியா, எவ்வளோ பேர் காசு கேட்டாங்க, நீ அவங்களுக்குலாம் கொடுக்காம எதுக்காக அவளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் பாட்டி சொன்னதை என்னால் பிரேக் பண்ண முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் மேரேஜே பண்ணிக்கல, என்னை வந்து அடாப்ட் தான் பண்ணி வளர்த்தாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த பாட்டிக்கு பார்த்தா இன்னுமே இங்கே ரொம்ப வயிற்றுச்சலாகிட்டு தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நீங்கள் இப்படிலாம் தேவையில்லாத பேச்சை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. பிறகு இந்த பிரேஸ்டாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்து ஒரு பெயிண்டிங்கை கொண்டு வர்றாங்க. அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒன்றும் தெளிவில்லாமல் இருக்கே அப்படின்றத சொல்லும்போது அந்த காலத்தில் பெயிண்ட் பண்ணது நாங்கள் வந்துட்டு இதை ரீக்ரியேட் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிருது. எல்லாருமே இங்கே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியல் வர்றா. அந்த பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, ஒரு டீமன் வந்து என்னோடய டோட்டல் ஃபேமிலி எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுச்சு, இப்போ என்னையுமே கொலை பண்ணுறதுக்கு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கு, இன்றைக்கி நைட்டு அது என்னையுமே கொலை பண்ணிடும், எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதை எப்படி என்னோடய ஏரியாவில் வந்துட்டு அந்த டீமன் இப்படி வேலையை காமிக்கும், நான் வந்துட்டு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ஓவர் துடிப்போட போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு என்னமோ தப்பாக இருக்குது, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே அங்கே கிளம்பி போகிறா. எல்லாருமே அந்த டீமனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே லைட்டெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு மிளிர ஆரம்பிக்குது. அப்போ அந்த பொண்ணு பயந்து போயிட்டு ஐயோ அந்த டீமன் வந்துருச்சு அப்படின்ற சொல்லும்போது பார்த்தா அங்கே ஒரு யங்கஸ்ட் பாய் தான் வர்றான். அவனை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் அவனை வந்து மிரட்டிச்சிருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ப்ரீஸ் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நீ எல்லாம் வந்துட்டு என் முன்னாடி என்ன பண்ணுவேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் ஒருத்தில்லையேன்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவன் எங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கான். அந்த ப்ரீஸ் பார்த்தா அப்போ அங்கே அட்டாக் பண்ண போனதுமே இவன் ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே அங்கே அடித்து கீழே தள்ளி விடுறான். என் முன்னாடி ஃபைட் பண்ணணும்னா ஒழுங்காக போய் நீ வந்து நல்லா ரெடி ஆகிவா, அப்போனா தான் உன்னால் வந்துட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும் அந்தளவுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. என்ன வேணால் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அவங்கள உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் வயசான உன்னாலே வந்துட்டு எதுவும் பண்ண முடியல, அந்த சின்ன பொண்ணு போய் என்னை எதிர்த்து சண்டை போடுவாளான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இந்த ஜஸ்ட் இந்த வந்து ஒரு ஃபிங்கராலே உன்னை வந்துட்டு என்ன சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே கட்டி போட்டு வச்சிடுறா. அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஒரே டீம் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக இவனை சும்மா விடக்கூடாது, என் ஃபேமிலி எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டான், இவனை போட்டு தள்ளுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு தள்ளுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ எதுக்காக இப்படி மனுஷங்களை துன்புறுத்துற வேலையை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏன்னா நான் மனுஷனாக இருக்கும்போது என்ன வந்துட்டு யாருமே மதிக்காமல் ரொம்ப மோசமாக நடத்துனாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், குடும்பத்தில் வந்துட்டு யாரையுமே நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், எல்லா மனுஷங்களையுமே நான் வந்து பாடாக தான் படுத்துவேன்னு சொன்னதும் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் நீ இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே அவருமே கண்டிப்பாக வந்துட்டு நான் இவனை போட்டுத்தெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு டீமன் வந்துட்டு பேசும்போது கண்டிப்பாக பொய்யை சொல்லாது உண்மையை தான் சொல்லும் அப்படின்றத சொல்லிட்டு உண்மை என்னமோ நடந்ததை நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுமே அவள் உடனே அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அவளோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே அட்டாக் பண்ண வந்ததுமே நம்ம ஃபேங் தான் வேகமாக வந்துட்டு அவளை மறைச்சிக்கிறான். ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது நீ வந்து பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக அழுது ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, அப்படின்னா வந்துட்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அவளோட சக்தி யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு மேலே எல்லாத்தையுமே போட்டு காமிக்கும் போது அவள் ரொம்பவே அங்கே கவலையில் இருக்கும்போது எதுவுமே என் வாழ்க்கையில் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அங்கே வந்துருக்கு. நம்ம அந்த பொண்ணுகிட்ட வந்து வரமெல்லாமே வாங்கிக்கிட்டு நான் கண்டிப்பாக உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு டூல்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பையன் அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அங்கே வந்துட்டு மனுஷங்க எல்லாத்தையுமே அங்கே ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. ஒவ்வொருத்தவங்களையுமே அங்கே அவங்க எல்லாத்தையுமே ரத்தத்தை எடுத்து அங்கே கொலையுமே பண்ணியிருக்கா. எல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்பா வந்து டூலை வச்சுட்டு என்னை வந்து யாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவளுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற அந்த பேடான சக்தி எல்லாமே திரும்ப அவன் மேலே இங்கே வந்துட்டு அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த கெட்டது செஞ்சால் திரும்ப கெட்டதெல்லாம் முடியுன்ற மாதிரி அது திரும்ப வந்துட்டு அவளுக்கே அங்கே ஆபத்தாக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறா.
பிரீஸ் சொல்றாரு, "உண்மையிலேயே நீ வந்துட்டு பெரிய திறமைசாலி தான்" சொல்லிட்டு நம்ம யூவ சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அதில இருக்க அந்த பேர்டான திங்ஸ் எல்லாத்தையுமே அங்க உள்ள எடுத்துடுறா. அத பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, "நான் உனக்கு தலை வணங்குறேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. "நான் இதுக்கு முன்னாடி உன்ன ரொம்ப சீப்பா நெனச்சுட்டேன். ஆனா நீ உண்மையிலேயே பெரிய ஆளு. உனக்கு தான் எல்லாருமே அடிமையா இருக்க தகுதி இருக்கு" அப்படின்றத சொல்றாரு. இந்த டீமன் வேகமா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கும்போது, அவங்க சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி, "எங்கடா தப்பிக்கிற?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. என்னோட டீமன் தலைவருக்கு மட்டும் இத பத்தி தெரிஞ்சுச்சுன்னா, உங்கள எதுவும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க மிரட்டுனதுமே, "ஓ! உங்க டீமன் தலைவர் எங்கள என்ன பண்ணிருவாங்க? ஒரு செகண்ட்ல இந்த அம்பர்லா வச்சு நான் அவங்களவே அழிச்சிருவேன்னு" சொல்லிட்டு அங்க பேசும்போது, "ஓ! அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு என்ன சக்தி இருக்கான்னு?" சொல்லிட்டு அங்க அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். ஒழுங்கா இங்கேருந்து போக விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது ஹீரோயின் அவனை கயிறெல்லாமே கழட்டி விட்டான். அந்த டூல அவன் ஹாப்பி ஆகிட்டு வாங்க போகிறப்ப எங்கே வாங்க போயிட்டு இருக்க, இது வேணும்னா நீ பின்னாடி வா அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே இங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அவங்க அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்தா பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இது என்ன பார்க்க யூ மாதிரியே இருக்குது, நீங்கள் என்ன ட்ரிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ இது நம்மளோட அடஸ்டாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு எல்லாமே கேட்குறாங்க. எங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே அவளுக்கு தான் யாருன்றது முழுசாவே தெரியல. அந்த ஃப்ரீஸ்க்கு அங்கே கண்ணெல்லாமே கலங்கிட்டு அங்கே ரொம்பவே மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்னே யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அந்த பாட்டி அவங்ககிட்ட வீட்டை விட்டு ஒருத்தையை வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, கண்டிப்பாக நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அப்போ அனுப்பி விட்றலான்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அங்கே வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது அந்த பாட்டிக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, எனக்கு வயசான வாசி இப்படி கண்ணு தெரியுதா இல்லை உண்மையிலே தான் அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே மயக்கமே வந்துடுது. ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயினை பார்த்து, "நான் இப்போ மெடிசனில் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட சக்தி எல்லாமே அந்த பொருளுக மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா அந்த டீமன் விடுறான். அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட புக் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேஜிக்கை யூஸ் பண்ணுறதுமே கீழே விழுக பார்க்குறான். பட் எப்படியோ தப்பிச்சு விழான். ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு, "ஏன் இந்த அப்பரில் எப்படி உங்ககிட்ட இருக்குது, இது எங்களோட டீமன் கிங்கோட தான்" சொல்லிட்டு பேசும்போது, "என்ன பேசிகிட்டு இருக்க, இது என்னோடதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. என் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அங்கே பேசிகிட்டே இருக்கான். நம்ம ஃபேங்மே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் கூட ஃபைட் பண்ணதுமே இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாய்க்கு அங்கே பூட்டு போட்டா. அவன் ரொம்ப அங்கே தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. இப்போ எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே வாய் போட்டையுமே இங்கே எழுத்து விட்டுட்டு, "நான் கண்டிப்பாக உங்களோட சும்மா விட மாட்டேன், இது எல்லாமே எங்கள் டீமன் கிங்கோடது தான், நான் உங்களை இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு" சொல்லிட்டு அவர் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரீஸ்ட்டுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ இவங்க கூட ஃபைட் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக தோற்று போயிடுவேன், நீ தான் கேவலப்பட போகிற" அப்படின்ற சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு அவர் கூட அங்கே ஃபைட் பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மேலேயுமே அங்கே அட்டாக் பண்ணாங்க. அவளுக்கு எதுவுமே ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எதுவுமே இந்த லேடிக்கு ஆக மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அங்கே நம்ம ஹீரோயின், "உன்னை காப்பாற்றுறதுக்கு உன்னோட பரம்பரை அந்த டோட்டில் உதவி பண்ணிட்டுருக்கோ" அப்படின்றத சொன்னதும், "ஆமாம், நாங்கள் இந்த மனுஷங்க மாதிரி கிடையாது, ராட்சசர்கள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவோம், அது எங்கள் தூரத்து சொந்தம்னு" சொன்னதும், "ஏன் பக்கத்து சொந்தம் உதவி பண்ணாது, தூரத்து சொந்தம் தான் உதவி பண்ணுமான்னு" சொல்லிட்டு அங்கே அவர் வேறு பேசுகிறாரு. ஃபைனலாக ஆனால் அவருக்கு புரிஞ்சுக்குது ஹீரோயினை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொருள் எல்லாமே அங்கே மறைய வச்சுட்டு, "சரி வாங்க நம்ம போய் சக்தி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு" சொன்னதும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின், "ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அந்த டூல் மேலே அங்கே சக்தியெல்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே அந்த ஆள் ஃபஸ்ட்டு மேஜிக் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே உல்ட்டாவாகி நம்ம ஹீரோயினோட கைக்கு அது திரும்ப வந்தது. "நான் உனக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டேன், பட் உன்னால் எதுவுமே பண்ண முடியலை, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உனக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு" சொன்னதும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாகி போயிடுது. எல்லாமே இப்படி கை நழுவிருச்சேன்னு.
நம்ம ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது. உடனே நம்ம அங்கே கிளம்புவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. பார்க்க அந்த வில்லேஜ் ரொம்பவே அங்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இவன் அவளுக்கு கொடை பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு அங்கே நம்ம டீமனுமே வந்துட்டு நானுமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கொடை பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே பார்த்தா ஏகப்பட்டவங்க வந்துட்டு தீய சக்திகளாக இருக்குது. அங்கே வந்துட்டு ஹோட்டலுக்குள்ளே போனதுமே இங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத அந்த பையன் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னதும் இங்கே இருக்க வந்துட்டு எல்லா இடமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்ததுமே அந்த டீமன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது எதையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணுங்க பார்த்தா அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அந்த ஃபுட் அங்கே சாப்பிட போகும்போது வேணான்னு சொன்னாலுமே கேட்காம அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்துட்டு என்னமோ சொன்னீங்களேன்னு சொல்கிறப்ப அந்த டீமனுமே நான் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணி அங்கே வந்துட்டு சாப்பிடும்போது கையை பார்த்தா அங்கே வந்துட்டு கோழி மாதிரி ஆகி போயிடுது. அந்த பொண்ணை பார்த்தா ஃப்ளாரா மாதிரி போயிடுறா. வெயிட்டாக ஒர்க் பண்ணுறவே வா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ளார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஃபுட்டை வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு வழியை பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறதே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டதுமே எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது அதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சீக்ரெட்டாக யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி அங்கே வந்து தோணிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே அங்கே ஒரு டீமன் சக்தி வந்துட்டு உள்ளே வந்துடுது. அதோட நேம் வந்து சுசுகா. அங்கே அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன வந்துட்டு இது டீமனோட ராணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டீமன் வந்துட்டு கேட்குறான். உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கனே, நீ சுசுகா தானே, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, நீ இப்படிலாம் கிடையாது பியூரான சோலாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப ஆமாம் அப்படி தான், இந்த கிராமத்தை விட்டு நான் போகவே இல்லை, இங்கேவே வந்துட்டு இருந்து இந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொல்கிறப்ப என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அங்கே ஊரில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த சுசுகா வந்து ஒரு பியூரான சோல், ஒரு தேவதை மாதிரி அங்கே வந்துட்டு அங்கே அந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் கேட்டதுமே அவள் தன்னோட தலையில் இருக்க அந்த வந்துட்டு ஒரு கொம்பை உடச்சி கொடுத்துருக்கா. பட் அங்கே அவளுக்கு அதனால் அவ்வளோ ஒரு பெயின் ஆகிட்டுருக்கு. மக்களுக்காக அது எல்லாமே வந்துட்டு பொறுத்துட்ருக்கா. அங்கே வந்துட்டு காசு பணம் எல்லாமே கிடைச்சி அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எப்படி சாத்தியம், நீங்கள் எதுக்காக இப்படி மாறினீங்க, நீங்கள் தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே முன்னுதாரணம் அப்படின்ற சிறப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருக்குது என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கு, என்னோடய வாழ்க்கைக்கு மோசமானதுக்கு காரணமே இவங்க தான், அதனால தான் இவங்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றிட்டுருக்கேன். ஆனால் இந்த ஊரில் வந்துட்டு பழி வாங்குறதுக்கு வேறு யார் இருக்காங்க, எல்லோரும் தான் ஊரை விட்டு போயிட்டாங்களேன்னு அவன் சொல்கிறான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம அந்த சுசுகாட்ட அவங்க ஒரு பர்சன் மந்திர மாதிரி ஒரு எதையோ கொண்டு வந்து பண்ணிவிட்டு அங்கே அவள் தலையில் இருக்க அந்த கொம்புகள் எல்லாத்தையுமே உடைச்சி அங்கே வந்துட்டு பணக்காரவங்களாகிறதுக்கு அங்கே வந்துட்டு ரெடி ஆகியிருக்காங்க. பட் இது மூலமாக அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேதனை அனுபவிச்சான்றது யாருக்குமே புரியலை. அதனால தான் நான் இப்படி மாறி போயிட்டேன், அவங்க எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, வரவங்களும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு எவ்வளோ பியூரான ஒரு சோல், நீ இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டீமனுக்கு கோவம் ஆயிடுச்சுக்கு. நீ இப்படிலாம் பண்ணுறது உனக்கு தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அங்கே வந்துட்டு ஃப்ரீஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்ததுமே அங்கே வந்துட்டு அவளால் எதுவுமே வந்துட்டு ஹீரோயின் எதிர்த்து பண்ண முடியலை. அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவளை ஒரு செகண்டில் வந்துட்டு பழைய மாதிரி அங்கே மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறா. பார்த்தா பியூரான அங்கே சோலாகவே மாறினதுமே அதை பார்த்துட்டாங்க நம்ம டீமனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பேசினதும் நான் உன்னை காப்பாற்றலை, யூ தான் காப்பாற்றினாங்க, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லும்போது அவளுக்கு அங்கே தலையெல்லாமே பயங்கரமாக பெயின் ஆகிட்டுருக்கு. அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஐயோ கடவுளை, என் கை ஃபுல்லாமே பாவம் நிறைஞ்சு போயிருக்கு, நான் ஏகப்பட்ட பேரை வந்துட்டு கொடுத்துருக்கேன், என்னால் இந்த வந்து வழியை தாங்க முடியல, இந்த வேதனை என்னை கொண்டு எடுக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு புலம்பிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் ப்ளீஸ் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அவள் வந்து பண்ணது அவளுக்கு திரும்ப கிடச்சிருக்குன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம டீமன்ட்ட ப்ளீஸ் நீ வந்துட்டு பேசாமல் என்னை கொலை பண்ணிடு அப்படின்றத சொன்னதும் நான் எப்படி கொலை பண்ண முடியும், தண்டனை கொடுக்குறது டீமனோட கிங் மட்டும்தான், நம்மளுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே வந்துட்டு அந்த சுசுகா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னால் இந்த வழியை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா. அவன் நானே வந்துட்டு கொலை பண்ணிடுறேன்னு சொன்னதும் நீ பண்ணுறதுன்னா உனக்கு அதுக்கு மூலமாக
பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பரவாயில்லையான்னு சொல்கிறப்ப அந்த ப்ரீஸ்ட் ப்ளீஸ் நீங்கள் அந்த பொண்ணை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவருமே வந்துட்டு கெஞ்சிட்ருக்காரு. அப்போ அவள் வந்துட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு கொலை பண்ணிடுங்க, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் காலை பிடிச்சி கெஞ்சினதும் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டச் பண்ணதுமே அவள் அப்படியே நம்ம ஹீரோயினோட மடியில் அங்கே சாஞ்சிடுறா. அவள் கண்ணுக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறது டீமனோட அந்த கிங்கு குயின் எல்லாமே நம்ம ஹீரோயின் தான். ஃபைனலாக அவங்கள பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அவள் வந்துட்டு அங்கே பேசும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் நான் யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்க வர்றா. பட் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சுசுகாவோட உயிர் போயிடுது. அப்போ அங்கே அவளோட உடம்பு மறைஞ்சதுமே இந்த கழுத்தில் போட்டு விட்டு அந்த இது வந்துடுது. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து மேஜிக்கலாக யூஸ் பண்ணி தன்னோட கையில் வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. வேறு ஒரு இடத்துக்குமே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காங்க. பார்த்தா வீட்டில் இவனை அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவனை வந்துட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனையாயிரும். இவன் என்னமாச்சும் வேலை பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது ஒழுங்காக வந்துட்டு என்னை விடுங்க, இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே எங்கள் அப்பா சும்மா விட மாட்டார், எங்கள் டீமன் கிங்க்கு வந்து தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதும் ஏன் சின்ன சின்ன மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணதுமே அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. அப்போ அந்த கொடையை பார்த்துட்டு இது டீமன் கிங்கோடது, உன்கிட்ட எப்படி இருக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ஹீரோயினுக்கு, எதுவுமே புரிய மாட்டேது இவ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. அந்த பாட்டியை பார்த்தா அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. நான் எப்படியாச்சும் உள்ளே போய் அவகிட்ட பேசணுமே, நான் நிறைய வாய்க்கு வந்தபடி பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஃபேங்கோட அப்பா வந்துட்டு எதுக்காகமா இங்கே புலம்பிட்டு இருக்கீங்க, இவன் முன்னாடி வந்துன்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாம இரு, நான் பேசி வாங்கிட்டது பார்த்தாதுன்னு நீ வேறு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் டாக்டர்கிட்ட தான் காமிக்கணும்னு சொன்னதும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதடா வாயை மூடு, உண்மையிலே வந்துட்டு அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த பொண்ணு அப்படின்றத சொல்லும்போது இப்படி லெட்ரு வந்து கொடுக்குறாங்க, கவர்னர் வந்து மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு வந்துட்டு இந்த வேலையை பார்ப்போம், இதை போய் லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவர் கோவப்பட்டுட்டு இருக்காரு. கவர்னர் என்னமோ வராரு, பட் இந்த ஆள் அங்கே மீட் பண்ணல, நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான். பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டு அப்படின்னா என்ன இவங்களையா மீட் பண்ண வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற கேட்டுட்ருக்காரு. வாய முடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தலை வணங்கினதுமே அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போக வேண்டிய இடம் வேறு ஒரு இடம் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே அதையுமே போய் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறா. எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபேங் இங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லி கேட்கும்போது இப்போ நீ பாரு கூடி சீக்கிரம் என்ன நடக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம டீமனுக்குமே எதுவும் புரிய மாட்டுது, என்னடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே ப்ரீஸ் வந்து ஏதோ பேசி ரெண்டு பேத்துக்குமே அங்கேயுமே சண்டை வந்துடுது. இவங்க எல்லாருமே அங்கே போய் மறைஞ்சிக்கிட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே அவள் சக்தி எல்லாமே யூஸ் பண்ணதுமே இப்போ அங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த பர்சன் பார்த்தா அங்கே வந்துட்டு பொம்மை மாதிரி மாறி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இதான் இவங்களோட ரியல் ஃபேஸே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க பார்த்தா திரும்ப அங்கே மனுஷங்க மாதிரி போயிட்டு அங்கே திரும்பவுமே அங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ செத்தவங்க தான் போல். இப்போ வந்துட்டு எங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. நீங்கள் ஏதாச்சும் கொடுங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு எல்லாருமே உங்கள் கையில் இருக்கிறத அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஃபேங் மட்டும்தான் அங்கே வந்துட்டு காசு எடுத்து கொடுக்க போகிறான். ஹீரோயின்ட்ட நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே ஒரு பேப்பர் கொடுத்ததுமே அதை அவங்க கொண்டு போய் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு தீ பிடிச்சி அந்த உருவங்க வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு வேகமாக விழுந்தடிச்சு ஓடினா அங்கே அந்த டீமனோட தலைவன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும் ஃபைனலாக நீ கண்டுபிடிச்சி வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே ஒரு பொம்மலாட்டை விளையாட வைக்கலாம் தான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே அந்த டீமனுக்கு பயங்கரமாக கோவமாயிட்டு அவன் வந்துட்டு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப ஓவராக பேசினதுமே ப்ரீஸ்ட்டுக்குமே கோவமாயிட்டு நான் நினைச்சனாலே போதும் உன்னை அழிச்சிருவேன்னு சொன்னதும் உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணதுமே நான் இப்போதைக்கு கிளம்பி போகிறேன், உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போனதுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப நம்ம வந்துட்டு பண்ண வேண்டியதை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்த தேடி அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே போனால் ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்துட்டு அங்கே சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாமே அவனோட கண்ட்ரோலில் இருக்கா, இது எல்லாத்தையுமே அவன் தான் கொலை பண்ணானா என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் அங்கே புலம்பிட்டுருக்காங்க. எப்படி வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம டீமன் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அவங்க அப்பா அதுக்கப்புறம் அந்த டீமனோட தலைவன் மாஸ்டர் எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை இங்கேருந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு பேசும்போது இஷ்டத்துக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, தப்பு பண்ணவங்க தான் வந்துட்டு
பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இவங்க வந்துட்டு எப்படி இத்தனை பேர் வந்துட்டு டீமனாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே வந்து புரிய மாட்டுது. அந்த பையனோட அப்பாவுமே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீ பேசாமல் இரு, நம்ம முடிவு பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லப்ப மாஸ்டர் மரியாதை இங்கே வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவனை பார்த்தா நான் வரமாட்டேன், நான் வந்துட்டு இவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு அப்பா பேச்சை கேளு, மரியாதை நீங்கள் வந்துருன்னு சொல்லிட்டு கெஞ்சினதுமே நான் ஏன் வரணும், நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ண போகிறது தப்பான விஷயம், நீங்கள் அவங்க மேலே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ விலகி இப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மாஸ்டர் வந்துட்டு தீய சக்தி யூஸ் பண்ணுறாரு. பிரீஸ்ட் அதை வந்துட்டு தடுக்க முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அவன் அம்பர்லாவை வச்சு ஒரு சீல்டு மாதிரி அங்கே வந்துட்டு இப்போ மறைச்சி வச்சுடுறா. யாருக்குமே எதுவுமே இவங்க பண்ணுறதுனால அட்டாக் ஆகக்கூடாதுன்றதுக்காக நீ வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு குட்டிச்சவராகிட்டு இருக்கா, அதை வெளியே வான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே திட்டினதுமே நான் கண்டிப்பாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவங்க நம்ம ஃபேங்குமே ரொம்பவே வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு அங்கே ஃபைட்டு கிளம்புனதுமே நம்ம ஹீரோயின் அந்த சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி மாஸ்டரை வந்துட்டு அங்கே வந்து அட்டாக் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம டீமனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது, எவ்வளோ சக்திப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன்னா அவருக்கு வந்து வரம் கொடுத்ததே நம்மளோட டீமன் கிங் தான், ஆனால் அவங்க மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களால் எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அது எதுவுமே புரிய மாட்டுது. இவங்க 3 பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு கண்டிப்பாக இவ வந்துட்டு ரொம்பவே மோசமானவ, இவளை நம்ம அழிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது நான் வந்துட்டு உங்களை எதுவுமே பண்ண விட மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டீமன் பேசினதுமே இப்போ நீங்கள் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வில்லன் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உங்கள் எல்லாத்தையுமே நான் பழிவாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே அவங்க அப்பா வந்துட்டு மரியாதை நீ வெளியே வரையா இல்லையாடான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டாலுமே அங்கே அவன் வந்துட்டு வரமாட்டான். பிரீஸ்ட் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு அவருங்க ஃபைட்டுக்கு ரெடியானதும் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அங்கே அந்த ஷீல்டுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு அவங்க வெளியே போனதும் தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப இந்த மாஸ்டர் அங்கே சக்தியில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுன்றது யாருக்குமே இன்னுமே அங்கே வந்துட்டு புரிய மாட்டுது. அவள் தன்னோட அம்பர்லாவை வச்சு அங்கே வந்துட்டு அந்த டீமன் சக்தி எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் அங்கே வந்து அவளோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுறா. அங்கே வந்துட்டு ஃபைனலாக பார்த்தா அங்கே எல்லா சக்தியுமே உருவாகி நம்ம ஹீரோயின் யாருன்றது அங்கே எல்லாத்துக்குமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடுது. உண்மையான டீமன் கிங்கே நம்மளோட ஹீரோயின் தான். அதை பார்த்ததுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை, இவங்களை இதுதான் நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே மண்டி போட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மாஸ்டருமே அங்கே சாரி கேட்டதுமே இந்த வில்லனுக்கு மட்டும் அங்கே ரொம்ப வயிறறியுது, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்தோன்னா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஃபேங்க் எதுவுமே புரியலை. இந்த டீமன் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டான், அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாஸ்டர்கிட்ட நீங்கள் எதுக்காக இவன் முன்னாடி போய் மண்டி போடுறீங்கன்னு சொன்னதும் நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க, அவங்க நினச்சாங்கன்னா இந்த உலகத்தில் நீ இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் பேசினதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் இப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும், வாய முடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்குள்ளே ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அவளோட சக்தி எல்லாமே அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அவனால் எதுவுமே பண்ண முடியலை. அங்கே வந்துட்டு திரும்ப அட்டாக் பண்ண வந்ததுமே அவங்க அட்டாக் பண்ணால் எப்படி வந்து தாங்க முடியும், ஒரு கிங்கோட அட்டாக் அவனால் எப்படி வந்து பொறுத்துக்க முடியும், அப்படியே வந்துட்டு அவன் இறந்து போயிடுறான். இவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இதுக்கப்புறம் அப்படின்னா நான் வந்து அந்த பொசிஷன் எடுத்துக்கலாம்ல, நான் வந்துட்டு ப்ரொடெக்டராக இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் ஒரு ப்ரொடெக்டர், பட் அவன் தப்பாக அதை யூஸ் பண்ணிட்டான். அங்கே அந்த புக்கெல்லாமே காமிச்சிட்டு நான் பண்ணலாம்னு சொல்கிறப்ப இதுக்கு வந்துட்டு தகுதியே நீ கிடையாது, ஏன்னா பேராசை பிடிச்சவங்களுக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு அந்த புக் எல்லாத்தையுமே இங்கே தீ வந்துட்டு எரிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே வந்துட்டு மாற்றி அவங்களுக்குள்ளே வந்துட்டு சண்டை வந்து இந்த பிரீஸ்ட்டுமே பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃபேங்க்கு ஹீரோயின் மேலே ஒரு சைடில் சின்ன காதல் இருக்க தான் செஞ்சிச்சு. அவன் ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்ததோ, ஆனால் அவள் வந்துட்டு ஒரு டீமனோட கிங், அவள் எப்படி அந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிப்பா, அவள் வந்துட்டு எதுவுமே யோசிக்கலை. அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு புதுசாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு என்னென்னா அங்கே வந்துட்டு யாருக்குமே இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, அந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே மறைச்சிடணும். ஸோ வந்துட்டு அவள் தன்னோட அந்த 5 டூல்ஸுமே ஃபைனல் அங்கே கண்டுபிடிச்சி அந்த சக்தி எல்லாத்தையுமே ஒன்றாக்கி லைஃப்பில் நடந்த எல்லாமே எப்படி மறந்துச்சின்னு சொல்லிட்டு அதை பற்றி இங்கே யோசிச்சுட்ருக்கா. ஹெவனுக்கும் அந்த டீமனுக்குமே வந்துட்டு ஒரு தொடர்பு இருந்திருக்கு, ரொம்பவே இங்கே வந்துட்டு க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு மான் இருந்திருக்கு, அந்த மானை டச் பண்ணதுமே பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, அதுதான் நம்மளோட சுசுகாவுமே. லைஃப் என்னமோ ரொம்ப ஜாலியாக தான் போயிருந்திருக்கு. வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கற்றுருக்காங்க. இவங்க 2 பேருமே தன்னோட சக்தி அங்கே ஒட்ட வச்சு பார்க்கும்போது 2 சக்தியுமே ஒன்றா இருக்கப்ப அந்த அட்டாக் நடக்கும்போது அங்கே அவங்க வந்துட்டு அதை
ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் உல்டாவா வந்துட்டு அவங்களுக்கே அதில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பிரச்சனையாகி தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மறந்து போய் அவங்க வந்துட்டு தன்னவே வந்து மறந்து 3000 வருஷமா தான் யாருன்னு தெரியாமல் வந்துட்டு இந்த உலகத்தில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக இப்போ வந்துட்டு எல்லாமே இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. இவன்லேருந்து அவள் ஒரு ஏஞ்சலாக மாறிடுறா. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஃப்ராங்க் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த சுசுகாவோட அந்த மான் இருக்கு இல்லையா, அதுவுமே இங்கே வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாருமே அங்கே தலைவணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ராங்க் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு கவலையாயிட்டுருக்கு. வரைக்குமே நடந்த எல்லா விஷயங்களையுமே அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவங்க தாத்தாவுக்கு கொடுத்த வாக்குக்காக எப்படி வந்துட்டு அவளை கேர் பண்ணி பார்க்க அங்கே வந்துட்டு எவ்வளோ முயற்சி பண்ணான்ற விஷயமே இங்கே வந்துட்டு தோணிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் அவங்கவுங்க சந்தோஷமாக வாழணும், எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கேருந்து மறைய வச்சிடுறாங்க. இந்த ப்ரீஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேடான்னு போட்டு அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு விரட்டிகிட்டே இருக்காங்க. இந்த மாஸ்டர் நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவும் புரிய மாட்டுது. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வந்துட்டு காரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் மோதிரம் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்னடா இந்த மோதிரம்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு வந்துட்டு எந்த விஷயங்கள் ஞாபகம் இல்லை. இப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா திரும்ப அந்த பொண்ணுக்கிட்டே வந்துடுது. பொண்ணுக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியல. அவங்க என்னைக்கு தான் வருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே வந்துட்டு நின்று அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த சைடில் போகும்போது ஒருத்தவங்களோட கொடை கீழே விழுந்ததுமே இந்தாங்க அவங்க கொடைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். அதை அவள் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கா. பட் இவன் கண்ணெல்லாமே இங்கே கலங்குது. இவங்கள பார்த்துட்டு எதுக்காக எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வந்துட்டுருக்கு, இவங்களை இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து பார்த்த மாதிரியே எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி அவள் வந்துட்டு தன்னோட லைஃப்பை வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.